சென்னையில வந்து மெரினா கடற்கரையில கலங்கரை விளக்கத்திலிருந்து பூந்தமல்லி இதுக்கான ஒரு மெட்ரோ வேலை வந்து இங்க நடக்குது. சுரங்கத்துல இங்க வந்து பாத்தீங்கன்னா கலங்கரை விளக்கத்திலிருந்து இங்க லஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அண்டர் நிலத்தை கீழே சுரங்கப்பாதை வந்து தோன்ற பணி நடக்குது. 2023 இந்த திட்டத்துக்கான வேலை நடக்கிறதுக்கு முன்னால இங்க மயிலாப்பூர் நொச்சிக்குப்பத்தில் இந்த ரோட்ல இருந்து ஒரு 50 மீட்டருக்கு உட்பட்ட எல்லா குடியிருப்புகளையும் வந்து நேரடியாக ஆய்வு செஞ்சு ஒவ்வொரு குடியிருப்போட அந்த உறுதித்தன்மை, ஒவ்வொரு குடியிருப்பும் எந்த அளவுக்கு அந்த மணலோட அதோட உறுதித்தன்மை எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சு இந்த மாதிரி மெட்ரோ ரயில் நிர்வாகமே ஒரு புத்தகத்தை போட்டு ஒவ்வொருத்தர்கிட்டையும் கொடுத்துருக்கு. அந்த வீடுகளோட அதுக்கு ஒரு ஐடி நம்பரை கொடுத்துட்டு வீட்டில் பழுது இருந்ததுன்னா ஏற்கனவே இந்த இடங்கள்ல பழுது இருக்கு, இவ்வளவு கிராக் இருக்கு, ஒரு ஸ்கேலை வச்சு அந்த ஸ்கேல்ல எத்தனை கோடு அளவுக்கு அந்த இது இருக்கு எல்லாமே துல்லியமா ஆய்வு செய்யறாங்க. செஞ்சுட்டு 2024 இந்த நொச்சிக்குப்பம் காமராஜர் சாலையில வந்து மெட்ரோ சுரங்கம் தோன்ற பணி நடக்குது. தோன்றும் போது இப்ப ஏற்கனவே ஒவ்வொரு குடியிருப்பிலையும் நிறைய அந்த விரிசல் வந்து பெருசாகுது. விரிசலே இல்லாம புதிய குடியிருப்புகளும் பாதிக்கப்படுது. அப்ப இந்த ஏரியாவுக்குன்னு ஒரு திட்ட மேலாளர்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் இன்சார்ஜா இருந்து சுரங்கம் தோண்டும் போதே ஒவ்வொரு வீடு எப்படி பாதிக்குது, இல்ல அதிர்வு எப்படி இருக்குன்னு ஆய்வு செஞ்சாங்க. செய்யும் போது பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு வீடும் அவங்களை கூட்டு போய் காட்டுறாங்க. எங்க வீட்டுல இவ்வளவு பெரிய கிராக் விழுதுன்ட்டு வந்தாங்க, போட்டோ எடுத்தாங்க. எங்களோட மேல் அதிகாரிகளுக்கு நாங்க வந்து மெயில் அனுப்பியிருக்கோம். வந்து அவங்க சொன்ன பிறகு இதெல்லாம் சரி செஞ்சு கொடுப்போம் அப்படின்னாங்க. எல்லாரும் வாயால சொன்னாங்க. இங்க ஒரு சில குடியிருப்புல இருக்கிறவங்க மட்டும் வாட்ஸ்அப்லயும் ஒரு புகாரா கொடுத்தாங்க. வாயில சொன்ன எந்த புகாரையும் அவங்க கேர் பண்ணல. ஆனா வாட்ஸ்அப்ல கொடுத்த புகாருக்கு இன்னைக்கு வந்து அவங்க புகார் கொடுத்தாங்க, 24 புகார் கொடுத்தாங்கன்ற ஆதாரம் இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன பழுதுகளை 2024 அவங்க சீர் செஞ்சு கொடுத்திருந்தாங்கன்னா இன்னைக்கு கடந்த 24ஆம் தேதி இங்க KR காசிநாதன் அப்படின்றவரோட ஒரு வீட்டோட 2வது தளமும் 3வது தளம் படிக்கட்டு பால்கனி அப்படியே இடிஞ்சு கீழே விழுவுது. மழை கிடையாது, காத்து கிடையாது, இயல்பான ஒரு நேரம். இந்த நேரத்தில் ஒரு நல்லா இருக்கக்கூடிய குடியிருப்பு இடிஞ்சு விடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்கும்போது இது மெட்ரோ ரயில் நிர்வாகத்தோட அலட்சியமோ, அவங்க வந்து ஏற்கனவே இந்த குடியிருப்பு இந்த சுரங்க பணியால பாதிக்கப்பட்டதுன்னு சொல்லும் போது அவங்க உடனடியாக ஆய்வு செஞ்சு அந்த வீட்டுக்கு தேவையான அதை சரி செஞ்சு கொடுத்துருந்தாங்கன்னா இப்படி ஒரு இழப்பு வந்து நடந்திருக்காது. அந்த வீடு இடிஞ்சது மட்டும் இல்லாம 3 பேர் அந்த வீட்டுக்கு கீழே உட்கார்ந்து இருந்தவங்க 3 பேர் மிக கடுமையா காயமடைஞ்சு அவங்க அரசு மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட 10 நாள் ஆகி போச்சு. அவர் KR காசிநாதனும் அவரை சார்ந்து 4 குடும்பங்க இந்த 10 நாளா வீட்டுக்குள்ள கூட போக முடியாம தெருவிலே இன்னைக்கு இருக்காங்க. இது சம்பந்தமா ஒவ்வொரு துறைக்கும் போயிட்டு நாங்க வந்து மனுவை கொடுத்திருக்கோம். மெட்ரோ நிர்வாகம் உட்பட்ட எல்லாருக்கும் கொடுத்திருக்கோம். கலெக்டர் கிட்ட கொடுத்திருக்கோம், சட்டமன்ற உறுப்பினருக்கு கொடுத்திருக்கோம், அந்த மெட்ரோ நிர்வாகத்துக்கு கொடுத்திருக்கோம், காவல்துறைக்கு கொடுத்திருக்கோம். ஆனா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா காவல்துறையை தவிர எந்த துறை சார்பிலையும் வந்து பாதிக்கப்பட்ட அந்த குடியிருப்பையும் பார்க்கல, அடிப்பட்டவங்களை பார்த்து ஒரு ஆறுதல் சொல்லல. அதை ஒட்டி இருக்கக்கூடிய குடியிருப்புகள்லாம் மிக கடுமையா பாதிச்சிருக்கு. எதையும் வந்து இதுக்கெல்லாம் காரணம் நாங்க தான் அப்படின்னு பொறுப்பேற்றுக்கல. இப்படி ஒரு புக்கை கொடுத்துட்டு இதுக்கு மேல எது நடந்தாலும் நாங்க பொறுப்புன்னு சொன்ன இந்த மெட்ரோ ரயில் நிர்வாகம் வந்து அவங்களோட பொறுப்பை வந்து தட்டி கழிக்கிறாங்க. அதனால மாவட்ட ஆட்சியர்கிட்ட நாங்க கொடுத்த புகார்ல IIT இல்லைன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு துறை சார்ந்த நிபுணர்களை வச்சு இங்க இருக்கக்கூடிய இந்த நொச்சிக்குப்பம் திட்டப்பகுதியில் வந்து உடனடியாக எல்லா குடியிருப்பையும் ஆய்வு செய்யுங்க. ஆய்வு செஞ்சுட்டு இந்த சுரங்க பணியால பாதிக்கப்பட்ட அந்த குடியிருப்புகளை வந்து சீர் செஞ்சு கொடுங்க என்ற ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம். இப்ப உடனடியா அந்த குடியிருப்பு இடிஞ்சு அந்த 4 குடும்பங்கள் வந்து குடியேற முடியாம இருக்கு. அவங்களோட உடனடியாக அவங்களை குடியமர்த்தத்துக்கு தேவையான நடவடிக்கை எடுக்கணும். அந்த அடிபட்டு காயமாடைஞ்சு அந்த 3 பேரோட குடும்பத்துக்கு உடனடியாக இழப்பு கொடுக்கணும் என்றதை நம்ம சொல்றோம். இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்காததுனால இன்னைக்கு நம்ம மயிலாப்பூர் நோச்சிக்குப்போம் அதே காமராஜர் சாலையில இன்னைக்கு குடியேறும் போராட்டம் அந்த பாதிக்கப்பட்ட அவங்க மட்டும் இன்னைக்கு வந்து நடத்தின்னு இருக்காங்க. இதுக்கு எங்க ஊர் சார்பில் எல்லாரும் சப்போர்ட் பண்ணி நாங்க நிக்கிறோம். எங்க கடை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த மெட்ரோ ட்ரெயின் ப்ராஜெக்ட் நடந்த ஏப்ரல் 24 இருந்தே இந்த நிலைமை இதை விட மோசமா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பெருசாயிட்டே போகுது. நாங்க அதனால கடையை திறக்கல, பயந்து கடையை மூடியாச்சு. உடனடியே எங்க இப்ப அந்த முதல்ல அந்த பாதிக்கப்பட்ட அந்த வீடு இருக்கு இல்லீங்களா காசிநாதன், அவரோட வீடை வந்து உடனடியே சரி செய்து கொடுக்கணும். அதே மாதிரி இந்த நொச்சிக்குப்பம் முழுக்க இந்த கோயில் லேண்ட்ல இருக்கிற எல்லா வீடுகளையும் ஆய்வு செய்யணும். அதுக்கு IITயோ IIT அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரியான துறைகளை கொடுத்து இதை வந்து ஆய்வு செய்து எங்களுக்கு ஒரு நிம்மதியான இது கொடுக்கணும். ஏன்னா எல்லா வீடுகளும் பயந்துட்டு இருக்காங்க, வீட்டுக்குள்ள போலாமா வேணாமான்னு இந்த வீட்டை சுத்தி இருக்கிற எல்லாருமே பயந்துகிட்டு இருக்காங்க. சோ எங்களுக்கு உடனடியா இது வந்து எங்களுக்கு குடியிருப்புகளை சரி செய்து கொடுக்கணும். அதனால பாதிக்கப்பட்ட அந்த மெட்ரோ ரயில் நிர்வாகம் எங்களுடைய அனைத்து குடியிருப்புகளையும் சரி செய்து கொடுக்கணும். இதுதான் எங்களோட கோரிக்கை சார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.